ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்எல்சி சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்லாம் முக்கியமான என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முந்தி நம்ம சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இதுதானம்மா? ஓகே, ஃபஸ்ட்டு ரெசனன்ட் கண்டிஷன். ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டோட ரெசனன்ட் கண்டிஷன் என்ன? ஒரு சர்க்யூட் ரெசனன்ட் ஆகிறதுக்கான கண்டிஷன் கேட்டாங்கன்னா எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி. ஓகே, then frequency, resonant frequency formula is FR equal to 1 by 2 pi root of LC. Impedance, so நம்ம resonant conditionல impedance யூஸ்வலாக நம்மளுக்கு V is equal to IZ இப்படிதானம்மா. இதில் Vங்கிறது வோல்டேஜ், ஐங்கிறது வந்து கரண்ட், தென் இசட்ங்கிறது வந்து என்னது இம்பிடன்ஸ். இந்த இம்பிடன்ஸுங்கிறது வந்து ஆர்எல்சி, இந்த மூணையும் தான் சொல்லணும். பொதுவாக ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். ரெசனன்ட் கண்டிஷனில் இந்த எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்கிற டேர்ம் 0 ஆயிரும். அப்போ உங்களுக்கு இசட்ஸ் ஈக்குவல் டு என்னது ஆர். பவர் ஃபேக்டர் என்ன பார்த்தோம்? ஸோ பியூர் ஆராக இருக்கும்போது நம்மளுடைய பவர் ஃபேக்டர் வில் பி யூனிட்டி இல்லையா? ஸோ Q ஃபேக்டர், இதுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் நம்ம சொல்லலாம். ஸோ ஆஸ் பர் நம்மளுடைய டெஃபினேஷன் படி வந்தால் VL பை V ஆர் VC பை Vன்னு கூட சொல்லலாம், இல்லை FR பை பேண்ட்வித். ஸோ இந்த கான்செப்டில் எதுவும் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளுடைய யூஸ்வல் ஃபார்முலா நம்ம இதே எடுத்துக்கலாம். லாஸ்ட் கிளாஸை நம்ம சால்வ் பண்ணது தான். ஸோ 1 பை R ரூட் ஆஃப் L பை C. கரண்ட் I ஈக்குவல் டு என்னது, அதாவது V ஈக்குவல் டு IZ. அப்போ I ஈக்குவல் டு என்னதுமா V பை Z. நம்ம Z இங்கே என்னென்னு சொல்லியிருக்கோம்? ரெசனன்ட் கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் Z ஈக்குவல் டு என்னது ஆர். அதர்வைஸ் Z என்னது தான் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். இது வந்து நீங்கள் தேர்ட் யூனிட்டில் படிச்சிட்டிங்க. ஸோ இங்கே எல்லாமே ரெசனன்ட் அப்படிங்கிறனால நான் Z ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? ரெசனன்ட் கண்டிஷனால ஆர் தானே. ஸோ இசட்டுக்கு பதிலாக நான் ஆர் போட்டுருக்கேன். ஸோ I ஈக்குவல் டு என்னது V பை ஆர். நம்முடைய ஓம்ஸ் ஃபார்மேட் வந்துருச்சு இல்லையா? ஓகே, ஸோ ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம இந்த F1 F2 பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ அதுதான். ஸோ F1 ஈக்குவல் டு FR மைனஸ் ஆர் பை 4 பைஎல். F2ங்கிறது என்னது FR ப்ளஸ் ஆர் பை 4 பைஎல். ஓகே, தென் பேண்ட்வித் இந்த ரெண்டோட சப்ட்ராக்ஷன். ஸோ F2 மைனஸ் F1. அதர்வைஸ் என்ன சொல்லலாம்? ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை Q ஃபேக்டர்னு கூட சொல்லலாம். இப்படிதானம்மா? தென் பவர், சிங்கிள் ஃபேஸ்னாலே பவர் ஃபார்முலானது VI cos phi. பவர் ஃபேக்டருங்க நம்ம என்னென்னு சொல்லிட்டோம்? 1ன்னு சொல்லிட்டோம். ஸோ V இன்ட்டு I. ஸோ இது VI cos phi படிச்சுக்கோங்க. அப்போ தான் சிங்கிள் ஃபேஸில் மறக்க மாட்டீங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வேணால் இந்த cos phi இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அடுத்து யூஸ்வலாக கேட்குறது பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் இண்டக்டன்ஸ், தட் இஸ் எக்ஸ்எல். அதாவது VL என்ன, வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ். நம்ம VR VL VC பார்த்தோம்லாமா? ஸோ அதே மாதிரி VL என்ன எப்படி கண்டுபிடிப்போம், VC என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? இது தேர்ட் யூனிட்லேயே நம்ம பார்த்தது தான். ஸோ I இன்ட்டு XL. ஸோ XLோட வேல்யூ என்னது 2 பை FL. இதுவே கெப்பாசிட்டன்ஸ் கேட்டாங்கன்னா VC, தட் இஸ் I இன்ட்டு XC. XC இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 பை FC. ஸோ VR கேட்டாங்கன்னா தட் இஸ் I இன்ட்டு R. இப்படிதானம்மா? வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா VR ஈக்குவல் டு I இன்ட்டு R ரெசிஸ்டர். ஓகே, நார்மலாக கேட்குறது வந்து இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை கோத்ரோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோமா. இன் ஏ ஆர்எல்சி ரெசனன்ஸ் சர்க்யூட் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ohm and inductance of 20 millihenry is connected in series with 40 MFD capacitor. Calculate resonant frequency, Q factor, half power frequencies, bandwidth and power consumed at resonance if applied voltage circuit is 200 volt AC. ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆர்எல்சி ரெசனன்ஸ் சர்க்யூட்டாக RLC வேல்யூ கொடுத்தாச்சு. தென் அவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கான ஃபார்முலாஸ் இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் பாருங்கள். RLC கொடுத்துருக்காங்க, சீரீஸும் கொடுத்தாச்சு, இது ரெசனன்ட் கண்டிஷனில் ஆப்ரேட் ஆகுதுங்க எல்லாமே சொல்லியாச்சு. உங்களை குழப்பதுக்காண்டி MFDன்னு கொடுத்துருக்காங்க. பயப்பட வேண்டாம், மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கிறது தான் அவங்க அப்படி MFD அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மற்றபடி உங்களோட எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ MFDன்னு ஒன்று பெருசு என்னமோ கொடுத்துருக்காங்கன்னு ஆன்சரை வந்து விட்டுட்டு வந்துட வேண்டாம். ஓகே, தட் இஸ் மைக்ரோ ஃபேரட். அதனால தான் நான் R ஈக்குவல் டு 10 ohm, இண்டக்டன்ஸோட வேல்யூ 20 மில்லி ஹென்ரின்னு கொடுத்தாங்க. ஸோ 10 பவர் மைனஸ் 3 ஹென்ரின்னு எழுதியிருக்கேன். தென் 40 MFD எதுங்க 40 10 பவர் மைனஸ் 6. ஸோ 10 பவர் மைனஸ் 6 எதுக்கு? நம்ம மைக்ரோக்குனாலும் 10 பவர் மைனஸ் தான். MF அந்த Mங்கிறது அந்த மைக்ரோ ஃபேரட் தான் சொல்லியிருக்கு. சரியா? ஓகே, இப்போ ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி.
பாருமா நம்மளுக்கு தெரியும் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா 1/2π√LC. ஸோ எஃப்ஆர் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், 2π√, எல்லோட வேல்யூ இங்கே என்னது 20 × 10⁻³ இன்ட்டு சியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள் 40 × 10⁻⁶. ஓகே பாருமா முதல்ல ரூட்டுக்குள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. ஸோ 20 × 10⁻³ இன்ட்டு 40 × 10⁻⁶. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். என்ன கிடைக்குது 8 × 10⁻⁷ கிடைக்குது இல்லையா. ஸோ 1/2π × 8 × 10⁻⁷. இதான் இது வந்து இந்த ரூட்டுக்கு உள்ள வேல்யூ. ஸோ இப்படி 1/1 நீங்கள் ஸ்டெப்பாக எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம்தான் வீணாக போகும். ஸோ நான் செய்கிற மாதிரியே நீங்களும் கேல்சியில் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. பாரு இப்போது 20 × இப்படி ஒவ்வொன்றுத்துக்காக எழுதி பெருக்குனதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கு இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஆன்சர் எழுதிடலாமா. எப்படி பண்ணலான்னு பாரு. முதல்ல இந்த ரெண்டையும் என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். வந்த ஆன்சர் இது. இதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டுன்னு கொடுங்க, ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை என்ன பண்ணணும், 2π மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு 2π. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு, ஸோ 5.6 சம்திங்னு வரும். பட் இது ஆன்சர் கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும், இது 1/, இது தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்துடணும், அப்படி தானம்மா. ஸோ இன்வெர்ஸ் எடுங்க, எழுதிக்கோ. எஃப்ஆர் ஈக்குவல் டு 177.94 ஹெர்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்க என்னதுமா, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, Q ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு Q ஃபேக்டர். ஸோ Q ஃபேக்டர்னால் நம்மளுக்கு ஃபார்முலானது 1/r√L/C. இந்த 3 வேல்யூமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/10 √Lோட வேல்யூ, சியோட வேல்யூ நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், ரூட்டுக்கு உள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ 20 × 10⁻³ டிவைடட் பை ப்ராக்கெட் போடணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு பவர் வரும்போது ஒரு வேல்யூ மாறினாலும் டிவிஷனில் எல்லாமே மாறும். ஸோ 40 × 10⁻⁶. ஸோ வந்த ஆன்சருக்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் ரூட். தென் அதை என்ன பண்ணுறீங்க, இப்போ எப்படி எழுதணும், அதாவது 10ஆல் டிவைட் பண்ணால் போதும். சில பேருக்கு இது இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா 1/10 வந்த ஆன்சர் அப்படியே எழுதுங்க பார்ப்போம். 22.36 இல்லையா. ஸோ இது என்ன பண்ணணும், இப்போ 10ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்னது 2.23. அப்போ Q ஃபேக்டர் ஈக்குவல் டு என்னதுமா 2.23. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டிருக்கிறது ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ F1 F2 கண்டுபிடிக்கணும். ஃபார்முலானது FR - R/4πLனா தட் இஸ் F1. இதுவே ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா தட் இஸ் F2 அப்படி தானம்மா. அப்போது இந்த R/4πL என்னென்னு கண்டுபிடிச்சிட்டா அதை FRலேருந்து கூட்டவோ கழிக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். FR நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படி தானம்மா. ஸோ ஆரோட வேல்யூ என்னென்னு பாரு. ஸோ 10 / 4π × 20 × 10⁻³ இதுதான் இந்த R/4πLோட இது காமனாக இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு மூலம் கண்டுபிடிச்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ 10 / 4π எல்லோட வேல்யூ என்னது 20 × 10⁻³ ஓகே. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பாரு. ஸோ 39.79 இப்போ நான் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். ஓகே அப்போ F1ங்கிறது வந்து என்னது FR - R/4πL அப்படி தானம்மா. FR என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நமக்கு 177.94 - 39.79 அப்படி தானம்மா. பாரு 177.94 - 39.79 என்ன ஆன்சர் வரும். ஸோ F1 = 138.15 ஹெர்ட்ஸ். தென் F2 என்னதுன்னு பாருங்கள். பாருமா இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த R/4πL கண்டுபிடிச்சது எவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு பார்த்தியா. ஸோ இதுலேருந்து கழிச்சிட்டோம், எஃப்ஆர்லேருந்து FR ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ கழிச்சிட்டோன்னா F1 கிடச்சிரும். இதுவே ஆட் பண்ணிட்டோன்னா F2 கிடச்சிரும். தென் அடுத்து பாருங்கள் பேண்ட்வித் ஃபார்முலா என்னதுமா F2 - F1. இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன கிடச்சிரும், பேண்ட்வித் கிடச்சிரும். இப்போ தான் நான் அந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்க இந்த F1 F2 நான் மைனஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். தென் அடுத்து பவர் கேட்டிருக்காங்க. பவர் ஃபார்முலா என்னமா VI cos φ. ஸோ அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில்
ஆப்ரேட் ஆகும்போது காஸ் ஃபை வேல்யூ என்னது, தட் இஸ் யூனிட்டி. தட் அப்படின்னா என்ன அர்த்தமா, வேல்யூ இஸ் 1. அப்போ P is equal to V எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 200 இன்ட்டு I வேல்யூ கண்டுபிடிக்கணும். I is equal to என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், V by R அப்படிதானே. ஸோ அப்போ இங்கேயும் என்ன தான் வர பொத்துரும், அகெயின் 200 தான். ஸோ 200 இன்ட்டு 200 டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு, தட் இஸ் 10 ஓம். இதை V ஸ்கொயர் பை ஆறுங்கிற ஃபார்மில் நீங்கள் எழுதினாலும் சரி, பட் கான்செப்ட் படி நம்ம போனால் இப்படி தான் ரைட்டாக வரும். ஓகேவா. ஸோ விக்கு நான் V எழுதிட்டேன், ஐயோட ஃபார்முலா என்னது, I is equal to V by R. ஸோ நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தட் வியோட வேல்யூ 200, ஆரோட வேல்யூ 10. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ 200 இன்ட்டு 200 டிவைடட் பை 10 எவ்வளோமா. ஸோ P is equal to 4000 watts. ஸோ இதை யூனிட் எழுத மறந்துடக்கூடாது. இவ்வளோதாம்மா, வெரி வெரி சிம்பிள் 10 மார்க் கொஷின்ஸ். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதுனாலும் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம், இப்படி தானம்மா. ஸோ ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சம் நான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், சால்வ் பண்ணிப்பார். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூமில் கேளு. பாருமா, RLC series circuit consists of R 5 ohm, L 40 millihenry. அப்போ எழுதும்போது என்ன எழுதுவீங்க, 40 into 10 power minus 3 இல்லையா. C is equal to 1 microfarad, 1 into 10 power minus 6. ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி Q ஃபேக்டர். இங்கே இன்னொன்று கேட்டிருக்காங்க, செலக்டிவிட்டினா என்ன செய்வோம், Q ஃபேக்டரோட தலைகீழி இல்லையா. இது கண்டுபிடிச்சி அப்படியே இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க, முடிஞ்சுது சரியா. அதுக்கு வந்து தென் பேண்ட்வித் பவர், ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ நம்ம லாஸ்ட் இதில் இந்த இது ஒரு மட்டும்தான் பார்க்குறாங்க, பவர் கேட்டிருந்தாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் இங்கே வந்துட்டு நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் VI cos ஃபைன்ட்டு. பட் இங்கே நம்மளுக்கு பவர் கேட்காம இங்கே அதுக்கு பதிலாக இன்னொரு டேர்ம் கேட்டிருக்கு, தட் இஸ் செலக்டிவிட்டி. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை, நம்ம Q ஃபேக்டர்லேருந்து தலைகீழ கண்டுபிடிச்சிட்டோம், அதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். ஸோ இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. உங்களோட ஆன்சர்ஸை வந்து நம்மளுடைய கூகுள் கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணிடுங்க. Okay. The next problem, a coil of resistance 10 ohm and inductance of 0.4 Henry is connected in series with a 40 microfarad capacitor. A 200 volt variable frequency supply is connected to the circuit. At what frequency resonance will occur? Also calculate current, power, voltage across inductance and capacitance at ரெசனன்ஸ். ஸோ கொஷினில் அவங்க வந்து RLC சீரீஸுங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு காயிலும் ஒரு கெப்பாசிட்டரும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அப்படி காயில்னாலே RN L காம்பினேஷன் வந்துருச்சு. தென் இதை வச்சு என்ன எந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து ரெசனன்ஸ் அக்வர் ஆகும், தட் இஸ் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இல்லையா. ஸோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்சோ கேல்குலேட் கரண்ட் என்ன, பவர் என்ன, வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அட் ரெசனன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஓகேம்மா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் எழுதிக்கிட்டேன். L வந்து 0.4 ஹென்ரி தான் கொடுத்துருக்காங்க. C வந்து பாரு 40 மைக்ரோஃபேரட், தட் இஸ் 10 power minus 6. ஓகேவா. மில்லின்னு கொடுத்துருந்தா 10 power minus 3 போட்டிருப்போம், இங்கே மைக்ரோ. ஸோ 10 power minus 6. ஸோ கெப்பாசிட்டர் வந்து யூஸ்வலாக மைக்ரோவில் தான் கொடுப்பாங்க. ஸோ மோரார் ஏதாவது 1-2 ப்ராப்ளம்ஸில் மாறலாம். ஸோ மேக்ஸிமம் மைக்ரோஃபேரட் தான் கொடுப்பாங்க. இண்டக்டர் வந்து ஒன்று ஹென்ரியில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மில்லி ஹென்ரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ கொஷின் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ FR ஈக்குவல் டு நம்ம 1/2π√LC. ஸோ யூஸ்வலாக எப்போதும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 0.4 முதல்ல ப்ராக்கெட்டில் இந்த டினாமினேட்டருக்கு ப்ராக்கெட்டை இது பண்ணிவிட்டு அது தென் ரூட் எடுத்து தென் 2π வர்ற ஆன்சருக்கு இன்வெர்ஸ் அப்படிமா. ஸோ 2π இன்ட்டு 40 இன்ட்டு 10 power minus 6. ஸோ வந்த ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட், தென் அதை 2πயால் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஈக்குவல்ட்டுன்னு போட்ட ஒரு ஆன்சர் வரும். தென் அதுக்கு என்ன பண்ணணும், இன்வெர்ஸ். ஓகே, அப்போ FR ஈக்குவல் டு என்னதுமா 39.788ன்னு போயிட்டே இருக்குது அப்படி தானேம்மா. ஸோ கொஞ்சம் அதை ரவுண்ட் அப் பண்ணால் 39.79 ஹெர்ட்ஸ்.
இப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நான் ரவுண்ட் அப் பண்ணி நம்ம ஒரே ஆன்சராக கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்தானம் போயிட்டே இருக்கும்போது ரவுண்ட் அப் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஓகேவா? தென் அடுத்து பார் கரண்ட்டு கேட்டிருக்காங்க. கரண்ட்டு ஃபார்மில் நம்ம I = V/Z. தட் இஸ் Z வந்து இங்கே ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் நம்ம என்னென்னு எடுப்போம்? V/Rன்னு எடுப்போம். அப்படிதானம்மா? ஸோ அவங்க கொஷின் வந்து பாரு, அட் வாட் ஃப்ரீக்வன்சி ரெசனன்ட் வில் அக்வர். ஓகே, தட் இஸ் த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ கேல்குலேட்டுங்கும்போது இது எல்லாமே அட் ரெசனன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்மில் தாராளமாக எடுக்கலாம். கொஷினில் அட் ரெசனன்ஸ்னு இல்லைனா தான் இதை எடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு அட் ரெசனன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ V/R இஸ் கரெக்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஓகே, வோல்டேஜ் வந்து 200, தென் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. அப்போ கரண்ட் எவ்வளவு? ஸோ 0 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்? 20 ஆம்பியர். ஓகேவா? இங்கே பாருமா, இப்போ பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ பவருக்குள்ள ஃபார்முலா VI cos phi. அட் ரெசனன்ஸ் cos phiயோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 1. அப்போ பவர் P = என்னது? Vயோட வேல்யூ 200. கரண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 20. இப்போ அந்த 200 ஐயோட வேல்யூ 20 ஆம்ஸ் இல்லையா? இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். cos phi வந்து 1ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா ரெசனன்ஸில் பவர் ஃபேக்டர் வந்து 1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4000 வாட்ஸ். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? வோல்டேஜ் அக்ராஸ், அதாவது பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். பாருமா, நம்மளுக்கு VL என்னது? I × XL. ஐயோட வேல்யூ தெரியும் 20 ஆம்பியர். XL கண்டுபிடிக்கும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது L தான். சரியா? ஹென்ரின்னு வந்திருந்தால் அது இண்டக்டன்ஸ். ஓகே, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுங்கும் போது யூனிட் என்னது? ஓம். அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ XL என்னதுமா? 2πfL. ஸோ 2 × πf. இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்களா? கொடுக்கல. பட் அட் ரெசனன்ஸ் கண்டிஷனுங்கும் போது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம நார்மலாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 39.79 × 0.4. ஸோ நமக்கு என்ன வரும்? 100 வருது. சரியா? ஸோ இட்ஸ் 100 ஓம். ஸோ VL = I × XL. அப்போ ஐயோட வேல்யூ 20, XL வேல்யூ 100. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வருது? ஸோ வோல்ட். ஸோ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேவா? என்னடா 2000 வோல்ட் வருமானு யோசிக்காதீங்க. இது ஜஸ்ட்டு உங்களோட எக்ஸாம்பிள்காண்டி நான் கொடுத்தது. ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ஒவ்வொன்றும் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்துடும். சரியா? தென் அகெயின் அடுத்து ரெசனன்ஸ் கண்டிஷனில் XLம் XCயும் ஈக்குவலாக இருக்கும்போது XC கண்டுபிடிக்கணுமா? அந்த வேல்யூ ஈக்குவலாக தான் வரப்போகுது. அப்படி தானம்மா? ஸோ VC = I × XC. ஸோ அட் ரெசனன்ஸ் XL = என்னதுமா? XC. அப்படி தானே? அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக நான் இதே 100 தானே போட போகிறேன். அப்போ VC என்ன தான் வரப்போகுது? அதே ஆன்சர் தானே வரப்போகுது. XL = XCன்னு சொல்லியாச்சு ரெசனன்ஸ் கண்டிஷனில். இப்போ XCக்கு பதிலாக அதே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் தானே? ஸோ அப்படியே அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ரெசனன்ஸில் VL = VC தானே? ஸோ சேஞ்ச் இன் ஆப்போசிட் டேரக்ஷன் ஒன்லி. டேரக்ஷன் தான் மாறிச்சு. மேக்னிட்யூட் இஸ் சேம் ரெசனன்ஸ் கண்டிஷனில். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டாம் இல்லையா? ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் XC கண்டுபிடிச்சி தென் ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சாலும் என்ன தான் வரப்போகுது? கிட்டத்தட்ட அதே தான், 2000 வோல்ட் வந்துடும். ஏன்னா பாருங்களேன், XC என்னது? 1/2πfC. ஓகே, ஆன்சர் வந்து என்ன வருது? 1/2π39.79 × 40 × 10⁻⁻6 போடுங்க. வந்த XC வேல்யூவை என்ன பண்ணுங்கள்? நம்மளுடைய ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன? 199.9 சம்திங் வருது. ஸோ இல்லையா? ஸோ VC தட் இஸ் என்னது? சிமிலர் டு 2000 வோல்ட்டு தான். அதே தான் நாங்கள் அதுதான் ஜஸ்ட்டு இதை வச்சே முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே. நீங்கள் டேரெக்டாக இந்த கண்டிஷனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினாலும் சரி, இல்லை I × XC நீங்கள் நார்மலாக கண்டுபிடிச்சாலும் த ஆன்சர் வில் பி சேம். ஓகே, ஸோ நம்ம சீரிஸ் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். இது போக
உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு நம்முடைய கூகுள் கிளாஸ் ரூமில் உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லலாம். ஓகே, நம்ம இதில் உள்ள ரிலேட்டடாக இன்னும் ஒரு ப்ராப்ளம் அந்த ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்கம்மா. இண்டக்டிவ் காயில் ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 20 ohm and inductance 0.02 Henry is connected in series with 0.01 microfarad capacitor. ஸோ இங்கே ஹென்ரி, இதில் மைக்ரோஃபேரட். வில் பி கேர்ஃபுல். தென் calculate Q factor, resonant frequency, bandwidth, selectivity and half power frequencies. வெரி வெரி சிம்பிள். அப்படி தானேம்மா? ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் உங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஆமாம்.